பெர்ஃபார்மிங் ரீலுக்கும் ஒரு ரீல் நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2 ரீலுக்குமே முக்கியமான டிஃப்ரென்ஸ் இந்த 3 விஷயமா இருக்கலாம். கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. ஒன்று ஹுக். என்ன ஹுக்ல ஆரம்பிக்கிறீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் ஆஃப் த ரீல நீங்க என்ன கம்யூனிகேட் பண்றீங்க. மோஸ்ட் ஆஃப் பாருங்க உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ரீல்ஸ்க்கு எல்லாமே ஏதாவது ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ரெப்ளிகேட் பண்ணுங்க. 2வது, என்ன விதத்துல ரீல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்களா, ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வந்து காட்டிருக்கீங்களா, ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் பண்ணிருக்கீங்களா, ஒரு மேக்கிங் வீடியோ போட்டிருக்கீங்களா, அன்பேக்கிங் போட்டிருக்கீங்களா, என்ன வீடியோ போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க என்ன ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் வந்து உங்க ஆடியன்ஸோட அதிகமா ரெசனேட் பண்றதுன்றது நீங்க மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரே மாதிரியான கண்டென்ட் கூட எனக்கு ரீச்சே ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டென்ட் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுங்க. 3வது, ரொம்ப முக்கியமா ரீல் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன். ஒரு ரீலை எந்த அளவுக்கு நீங்க ஆப்டிமைஸ் பண்றீங்க. ஆடியோ ஆப்டிமைசேஷன், லொகேஷன் ஆப்டிமைசேஷன், கீபோர்டு ஆப்டிமைசேஷன், ஆக்சசிபிலிட்டி, எத்தனை விஷயங்கள் கரெக்டாக பண்றீங்க. இதை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்க்கு நீங்களே சிக்னல் பண்றீங்க, எஸ் என்னோட ரீலை புஷ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ரீல் பெர்ஃபார்ம் ஆகல அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல இதெல்லாமே நீங்க பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கத்துக்க தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க.